பரிதாபப்பட்டாலும் அந்த இடத்துல வாய் மூடி கை கட்டி சுந்தரேசனுக்கு சப்போர்ட்டா நின்னுகிட்டு இருந்தாங்கங்க. இதை பார்த்த சுந்தரேசன் ஒரு அளவுக்கு மேல மூர்த்திகளுடைய வார்த்தையை தாங்க முடியாம, என்னடா இது இந்த ஆள் இவ்வளவு மோசமா பேசுறான்னு சொல்லி மூர்த்தியுடைய ஒய்ஃப் வந்து, ஏங்க இப்படியெல்லாம் வந்து நம்ம அசிங்கப்படணும்னு அவசியம் இல்ல. எங்கேயாவது கூலி வேலை பார்த்து கூட பொழைச்சுக்கலாம். முதல்ல அந்த இடத்து பத்திரத்தை அந்த ஆள்கிட்ட குடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றாங்கங்க. அந்த இடமானது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்க பூர்வீக சொத்தா இருந்ததுனால, அவங்க குடும்பத்தார்கள் அனைவர் முன்னிலையிலும், ஊரார் முன்னிலையிலும் அந்த இடமானது கையெழுத்து போடப்பட்டு மூர்த்தியுடைய கையில, அதாவது மூர்த்தி வந்து சுந்தரேசனுடைய கையில குடுக்கிறதா பேசிக்கிறாங்கங்க. அதுவும் அந்த நிலத்திலேயே கிரயம் பண்ணி குடுக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க. இதற்கான ஏற்பாடுகள் இன்னும் 2 நாள்ல பண்றதா சுந்தரேசன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்பவே மூர்த்தியுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் பயங்கர மன உளைச்சல்ல இருக்கிறப்போ, மூர்த்தி அவனுடைய தந்தையை பார்த்து, நீ எல்லாம் ஒரு அப்பாவாயா? எனக்குன்னு என்ன சேர்த்து வச்ச? எங்க தாத்தன் பாட்டன்னு சேர்த்து வச்ச எல்லாத்தையும் பண்ண தெரியாம பண்ணி இப்படி ஏமாந்து கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி எல்லாத்தையும் அழிச்சிட்டியா? எங்களை நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டியா? அப்படி இப்படின்னு பாவம் அந்த பெரிய மனிதன் ரொம்ப நொந்து